ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுண்டு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 24 வசனங்கள். தியான வசனம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த நாளில் வேதம் வழிகாட்டி என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றதான பரிசுத்த வேதாகமம் ஒரு கண்ணாடியாகவும் இருக்கிறது. அந்த கண்ணாடியின் வழியாக மனுஷன் தன்னை பார்க்கின்ற பொழுது தன்னிலே இருக்கக்கூடிய அசுத்தங்கள், தேவையற்ற காரியங்கள் இவைகளை பார்த்து அவைகளை நீக்கி அவன் சுத்தம் செய்கிறவனாக காணப்படுகிறான். அதேபோல பரிசுத்த வேதாகமும் ஒரு கண்ணாடி. அதை மனுஷன் பார்க்கின்ற பொழுது மனுஷனுடைய நிலையை குறித்து அது கூறுகிறது. அது என்ன கூறுகிறது? எல்லா மனுஷரும் பாவம் செய்தார்கள். ஒரே மனுஷனின் மீறுதலால் உலகில் பாவம் பிரவேசித்தது. அவனுடைய சந்ததியார் யாவரும் பாவிகளானார்கள். அதை மனிதர்களாகிய நீங்களும் நானும் அறிய வேண்டும். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால், மனிதர்களாகிய நாம் நம்மை அறிதல் வேண்டும். தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவன் பாவமற்றவனாகவே சில காலம் ஜீவித்தான். பின்பு தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தான். தன்னை நிர்வாணி என்று அறிந்தான். தேவனுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமில்லை என கண்டான். மரத்திற்கு பின்பாக போய் ஓடி ஒளிந்து கொண்டான். இன்று நம்மிலே அநேகருடைய நிலை என்ன? பாவம் என்று ஒன்று இருக்கிறதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்பதாக எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் தங்களுடைய செயலிலே. அது எல்லாம் ஒன்று கிடையாது. பொழுது விடுகிறது, வேலை செய்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், நாட்களை கடத்துகிறோம் என்று எண்ணுகின்றனர். இப்படிப்பட்ட எண்ணமுடைய இந்த நிலை மிக பயங்கரமானது என்பதை என் அருமையான சகோதர சகோதரி நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நிலையை அறியாதவன் ஆபத்துக்கு தப்ப முடியாது. தான் இருப்பது எந்த நிலையிலிருந்து அறிந்தால் மாத்திரமே சரியான வழியிலே செல்லக்கூடும். முன்னேற்றத்தின் பாதையை கண்டுகொள்ள முடியும். தன்னை அறிதல் பற்றி பவுலடிகளார் கூறுகிறதை கேளுங்கள். அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தரும்படி ஜெபிக்கிறேன் என்பதாக எபேசியர் 1:19 கூறுகிறார். ஆண்டவரின் வசனத்தை வாசித்து தியானிக்கையில் மனிதன் தன்னுடைய நிலையை அறிகிறான். தன்னை தனக்கு காண்பிக்கும்படி ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அவன் நிலையை காண்பிக்கின்றார். அருமையான சகோதர சகோதரி, வேதமாகிய அந்த வழிகாட்டியை விட்டு விடாதே. அது உன்னை காட்டுகிறது. உன்னை காட்டுகின்ற ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி உன்னை காட்டுகின்ற பொழுது உன் முகத்தை, உன் அழகை கெடுக்கின்ற காரியங்களை, உன் தேவனுடைய சாயலை உன்னை விட்டு அப்புறப்படுத்துகிற நாசமாக்கக்கூடிய காரியங்களை நீ நீக்குவதற்கு என்ன முயற்சி எடுக்கிறாய்? தேவனுடைய சமூகத்தில் ஓடிவா. தேவனுடைய சமூகத்தில் ஓடிவா. பிரகாசமான மனக்கண்களை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஜெபித்தது. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், சிலர் தங்களுடைய பாவ நிலையை அறிந்தும் அதிலே மீண்டுமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். பாவத்தில் நிலைத்திருத்தல். ஆண்டவராகிய கர்த்தரின் வசனம் அவர்களை உணர்த்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசுகின்றார். ஆனாலும் மனம் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களின் அன்றைய நிலை இதுவாகத்தான் இருந்தது. ஆண்டவருடைய திருத்தொண்டரை கொண்டு எவ்வளவோ பேசினார் தேவன். பாவங்களை எடுத்து காட்டினார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் கண்டித்து பேசுகிறார். அந்த பாவத்தினால் வரக்கூடிய தீங்கை எடுத்து சொன்னதாக சொல்லுகிறார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களில். ஆனாலும் ஜனங்கள் உணராதே போனார்கள். என் ஜனமோ உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார்,
மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட உன்னிடத்திலே காணப்படவில்லையே என்பதாக அங்கலாய்த்து பேசுகிற ஒரு ஆண்டவரை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், எரேமியா 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குறியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்பதாக குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பறவைகள், பட்சிகள், மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வும் அறிவும் ஏன் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது? பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காணிக்கை எனக்கு இனி வேண்டாம், உன்னுடைய ஆராதனை வேண்டாம், உன்னுடைய பலி செலுத்தல் எனக்கு வேண்டாம் என்றார். என்றாலும் தங்கள் பாவத்திலே இஸ்ரவேலரோ நிலைத்திருந்தார்கள். ஆண்டவர் யூதாசை பலமுறை எச்சரித்தார். அவன் தன் வழியையும் யோசனையையும் கடைசி வரை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இன்று நம்மிலே பலர் இது போன்றவர்களாக காணப்படுகிறோம் அல்லவா? ஆண்டவராகிய கர்த்தர் நம் பாவங்களை எத்தனையோ தடவை சுட்டி காண்பித்திருக்கிறார். ஒளித்து வைத்திருக்கும் பாவங்களை எடுத்து கூறியிருக்கிறாரே, மறந்து போனவைகளை ஞாபகப்படுத்தி இருக்கிறாரே. ஆனாலும் தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நானும் அது நின்று திரும்பாதவர்களாய் இருப்போம் என்றால் எவ்வளவு பரிதாபத்திற்குரியவர்கள் என்பதை உணர்ந்து பார்த்தாயா? ஆண்டவர் இன்று கூட திரும்பும்படி இன்னமும் உன்னையும் என்னையும் அழைத்து கொண்டிருக்கிறார். பாவத்தில் நிலை தடுமாறுவதை விட்டுவிட்டு திரும்பி தேவனுடைய பொற்பாதத்திலே கொண்டு வந்து உன்னை அர்ப்பணிக்க மாட்டாயா? மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், பாவத்தை மறைத்து வைக்கிற குணத்தை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 98 மோசே இந்த பாவத்தை அந்தரங்க பாவம் என்று குறிப்பிடுகிறார். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் என்பதாக சொல்லுகிறார். இந்த மோசே தேவனுடைய மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தினவன். அவனை குறித்து ஆண்டவருடைய சாட்சி என்ன? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான் என்று சொல்லி. அவன் கர்த்தரின் ஊழியக்காரன். அவன்தானே கூறுகிறதை பாருங்கள், எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலே நிறுத்தினீர் என்று சொல்லுகிறான். அவனே அப்படி சொல்லுவான் என்றால் மற்றவர்கள் எவ்வளவு அதிகமாக சொல்ல வேண்டும்? சிலர் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? முன்போல் இப்பொழுது பாவம் செய்யவில்லை, சோதனையை ஜெயிக்கிறோம், நன்றாகத்தான் இருக்கிறோம், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிறது, பதவியில் முன்னேற்றம் கிடைக்கிறது, உழைப்பில் அதிக ஆசீர்வாதம் இருக்கிறது, சபையில் முக்கியஸ்தர், உபதேசியார் அல்லது குரு என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே மறைந்திருக்கும் இரகசிய பாவம் உண்டல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். பரிசோதனைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். திடீரென்று கோபம் வருகிறதா? ஏன் வருகிறது? உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் தற்பெருமையாகிய பாவம் அல்லவா? மற்றவர்களுடைய மகிழ்ச்சியிலே, சந்தோஷத்திலே சந்தோஷப்பட முடியவில்லையே, சந்தோஷப்படுவதாக பாசாங்கு காட்டுகிறோமே, ஏன்? இருதயத்தின் அடியில் படுத்திருக்கும் அறிவு தாழ்ச்சி அல்லவா காரணம்? மற்றவர்களை பற்றி குறைவாக பேசப்படுவதை கேட்டு சந்தோஷப்படுகிறோமே, திருப்தி கொள்ளுகிறோமே, ஏன்? அன்பின்மை. தேர்தல்களில் நாமே தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமே, ஏன்? தன்னயம். மற்றவர்கள் நேரத்தை, நம் நேரத்தை திருடுகிறோமே, ஏன்? உள்ளத்தின் உண்மையின்மையே அதற்கு காரணம். மற்றவர்களுடன் ஒத்து வாழ முடியவில்லை, பிரிவினை, கசப்பு. ஏன்? மறைந்திருக்கும் நான் என்பவனே தானே காரணம். இவை படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றன. உள்ளமாகிய சமுத்திர அடியில் எரிமலையின் கீழ் திடீரென்று வெளிவந்துவிடும். நான் பாவம் செய்யவில்லை என்கிறோம். ஆண்டவர் நம் உள்ளத்தை பார்க்கிறார், அந்தரங்க பாவங்களை பார்க்கிறார். நம்மை பரிசோதிப்போமா? நாம் எல்லாரும் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். தேவனுடைய சத்திய வசனமாகிய கண்ணாடி அதைத்தான் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுருடைய அறிக்கை விதமாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் பாவியான மனிதன்,
நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று அவன் அறிக்கை செய்கிறான். நான் பாவம் செய்தேன் என்பதாக 2 சாமுவேல் 12:13 தாவீது அங்கலாய்க்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது தாவீதின் பாவ அறிக்கை. நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன், அசுத்த உதடுகளுள்ள மக்களுடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் என்பதாக ஏசாயா தன்னுடைய அறிக்கையை 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுலடிகளார் என்ன கூறுகிறார்? நான் பாவிகளிலும் பிரதானமான பாவி என்று தன்னிலே அவன் கண்டு கொண்டான். தன்னை கண்டு கொண்டான் பாவியிலும் பிரதானமான பாவி என்று. சத்திய வசனமாகிய கண்ணாடியின் முன்பாக நிற்போம். நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய செயல்களை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரீதியாக இருக்கிறதா? ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி நாம் பாவி என்று அறிக்கை செய்வோம். என்னை கழுவும், நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். திரும்ப திரும்ப விழுந்து எந்திரிக்கிறவர்களாக அல்ல. அறிக்கையிட்ட பாவங்களை, மன்னிக்கப்பட்ட பாவங்களை திரும்ப நான் எடுத்து நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே, பாவத்திலிருந்து முழுமையாய் மனம் திரும்பின அனுபவத்திற்குள்ளாக என்னை வழிநடத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனம் என்னை பாவி என்று சொல்லுகிறது. மனிதன் பாவி. ஆமாண்டவரே, நாங்கள் எங்களை அறிந்தவர்களாக ஆண்டவரே பாவத்தை மறைத்து வைக்காமல் உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடும் பக்குவத்தை நீர் எங்களுக்கு தாரும். மன்னிப்பு பெற்ற மகனாக உம்மை மகிமைப்படுத்தி வாழ உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.